கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் பலன் தரும் தேவன் எபிசோட் 1643 நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். உலகத்தின் தொழிலாளர்கள் யாவரும் விடுமுறை எடுத்து அல்லது விடுமுறை அவர்களுக்கு கம்பெனிகள் கொடுத்து கொண்டாடுகிற நாள் தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மூலம் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். பவர் ஆஃப் ஜீசஸ் அசெம்பிளி சர்ச்சின் சார்பில் உலகத் தொழிலாளர்கள் யாவருக்கும், தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், வருங்காலங்கள் உங்கள் வேலைக்கும் உங்கள் தொழிலுக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். யாவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இந்த நாளின் செய்தியாக 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தொழிலாள தோழர்களே, தொழிலாள உடன்பிறப்புகளே, தொழிலாள சகோதரர்களே, தொழிலாள நண்பர்களே, இந்த வசனத்தை கேளுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த மே தின செய்தி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்க வேண்டும். உழைக்கின்ற மனிதனாக நீ இருக்க வேண்டும். உழைக்கிற பொழுது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதற்கு முன்பதாக நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தொழிலாளர் தோழர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கைகளை நீங்கள் நம்ப வேண்டும். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த தொழிலாளர் தினத்திலே, இந்த மே தினத்திலே உங்கள் யாவருக்கும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்வது, கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள். ஒரு காலத்திலே சீன தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியாது. இன்றைக்கு அந்த அரசாங்கமே சுவிசேஷத்திற்கு உண்டான தடைகளை எல்லாம் உடைத்து விட்டது. எனவே கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள். தொழிலாளர்களே, தொழிலாளர் சகோதரர்களே, உழைக்கும் வர்க்கத்தினரே, தொழிலாளர் தோழர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள். உங்கள் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலகத் தொழிலாளர்கள் யாவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த தொழிலாளர் தினத்திலே யாவரையும் மனமுவந்து ஆசீர்வதிக்கிறோம். தொழிலாளர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் அவர் வழிகளில் நடக்கவும் செய்வார்களானால் ஆசீர்வாதமும் பாக்கியமும் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதமும் அந்த பாக்கியமும் அந்த நன்மையும் அவர்கள் பிரயாசத்தின் மூலம் கிடைப்பதோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கிடைக்க கிருபை பாராட்டும். ஒவ்வொரு தொழிலாளரையும் தொழிலாளர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உங்கள் யாவருக்கும் இந்த மே தின வாழ்த்துக்களை பவர் ஆஃப் ஜீசஸ் அசெம்பிளி சர்ச்சின் சார்பில், ஊழியர்கள் சார்பில், குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.